உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கவனமா கேட்டுக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் ஏலத்துல மாறி அந்த மிஷினை எடுக்கவே கூடாது. என்ன விலை வரைக்கும் ஏலம் கேக்குறது சார்? மாரிக்கு இப்போ மிஷின் ரொம்ப தேவையா இருக்கிறதால கண்டிப்பா விலைய பத்தி அவ கவலைப்படவே மாட்டா. அதனால மாறி என்ன விலைக்கு கேட்டாலும் அதை விட அதிகமா நீங்க 4 பேரும் போட்டி போட்டு ஏலம் எடுக்கணும். எங்கள்ல யாராவது ஒருத்தர் ஏலம் கேட்டா போதாதா சார்? எதுக்காக நாங்க 4 பேரும் மாறி கூட போட்டி போட்டு ஏலம் கேட்டு விலையெல்லாம் ஏத்தி விடணும்? மாரிக்கு சந்தேகமே வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். நல்லா கவனத்துல வச்சுக்கோங்க. மாறி மிஷினை ஏலத்துல எடுத்துடவே கூடாது. மாறி எவ்வளவு விலை வச்சு ஏலம் எடுத்தாலும் நீங்க அதை விட அதிகமா கேட்டு மிஷினை ஏலத்துல எடுக்கணும். ஓகே 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 சரி, நீங்க போங்க, போய் உட்காருங்க. ஓகே சார். மாரி ஏல ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னும் இல்ல, இனிமேதான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. வாங்க. டைம் ஆச்சு, ஏலத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஆல்ரெடி மிஷினை ஃபேக்டரியில பார்த்துருப்பீங்க. மிஷினோட ஸ்டார்டிங் பிரைஸ் 15 lakhs. ஏலம் கேட்கறவங்க கேட்கலாம். 18 lakhs. 19 lakhs சார். 20 lakhs. 23 lakhs. 25 lakhs. 27 lakhs. 30 lakhs. 35 lakhs. 35 lakhs கேட்கறவங்க கேட்கலாம். 40 lakhs. 45 lakhs. 50 lakhs. 55 lakhs. 60 lakhs. 60 lakhs கேட்கறவங்க கேட்கலாம். 65 lakhs. 70 lakhs. 70 lakhs இன்னும் கேட்கலாமே, அவ்வளவுதானா? சார் 75 lakhs. 75 lakhs இன்னும் கேட்கறவங்க கேட்கலாம். 80 lakhs. 85 lakhs. 85 lakhs இன்னும் கேட்கலாமே, அவ்வளவுதானா? மேடம் வேண்டாம் வெண்ணிலா, விட்டுறலாம். எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம். ஃபைனல் பண்ணிடலாமா? ஏலத்தை ஃபைனல் பண்ண போறோம். 85 lakhs ஒரு தரம், 85 lakhs 2 தரம், 85 lakhs 3 தரம்.
சார் வாங்க. யா சிஸ்டர், அரவிந்த் தான் போன் பண்றா. ஏல என்னாச்சுன்னு கேளுங்க. அரவிந்த், என்னாச்சு? ஏலம் எடுத்துட்டாளா? மா இல்லம்மா, மாறி ஏல எடுக்கல. வெரி குட். அப்ப யார் எடுத்தது? நம்ம ஆட்களா? இல்லம்மா. நம்ம ஆட்களும் எடுக்கலையா? என்னடா சொல்ற? மா, மாரியை எடுக்க விடாம நம்ம ஆட்களை 4 பேரை ரெடி பண்ணியிருந்தேன். அவங்களும் மாரிக்கு போட்டியா ஏலத்துல விலையை ஏத்திக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு யாரோ ஒருத்தன் புதுசா வந்து ஏலத்தை ஏத்தி கேட்டுட்டா. மாரியும் பின்வாங்கிட்டா. மாறி பின்வாங்கறதுனால நானும் நம்ம ஆட்களை அமைதியா இருக்க சொல்லிட்டேன். புதுசா வந்த ஒருத்தன் அந்த ஏலத்தை எடுத்துட்டான். ஆக மொத்தத்துல மாறி மிஷினை ஏலத்துல எடுக்கவே விடல. வெரி குட், வெரி குட். அரவிந்த், அந்த மாறி எப்படி இந்த ஆர்டரை முடிக்கிறான்னு நான் பாக்குறேன். சரிம்மா. என்ன சிஸ்டர், வெற்றி தேவதை நம்ம வீட்டு வாசலுக்கு வந்துருச்சு போல இருக்குதே. ஐயோ சிஸ்டர், இந்த மாதிரி குழந்தைங்க சிரிப்பை பார்த்தா மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறையும், மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த குழந்தையோட சிரிப்பை பார்த்தா மனசுக்குள்ள என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோன்னு ஒரே டர்ரா இருக்குது சிஸ்டர். பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் சொல்றது அதுக்கும் புரியும் போல இருக்குது சிஸ்டர். இதுக்கு நல்லாவே புரியும். இது சாதாரண குழந்தையா என்ன? என்ன வதம் பண்ண வந்த குழந்தையாச்சே. ஏய், என்ன பாக்குற? ஓ அம்மா இல்ல இல்ல, ஓ மருமக மாறிய இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன். ஆமா சிஸ்டர், நீங்க சொல்றது அதுக்கு நல்லா புரியுது சிஸ்டர். இப்ப சிரிக்கல பாருங்களேன். மாறிய ஜெயிச்ச சந்தோஷத்தை நான் இன்னைக்கு கொண்டாடணும். இன்னைக்கு கொண்டாடணும். என்ன சிஸ்டர், சந்தோஷத்தை கொண்டாடலாம்னு சொல்லிட்டு அப்படியே உங்க ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்திட்டீங்களே சிஸ்டர். சிரிப்ப பாத்தியா இந்த தேவிக்கு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.